சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சினிமா பாணியில் கத்தி முனையில் அடியாட்களை கொண்டு இளம்பெண்ணை கடத்தி சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுற்றியிருந்த பெண்கள் கத்தி கதறினாலும் கத்தி முனையில் அனைவரையும் விரட்டிவிட்டு காரில் கடத்தி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி செட்டிமாங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த தனுஷ்கண்டன், தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியைச் சேர்ந்த ரோஷினி என்ற பெண்ணை காதலித்து கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு திருமணம் முடித்துள்ளார். திருமணத்திற்கு பிறகு இருவரும் செட்டிமாங்குறிச்சியில் வசித்து வந்தனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் துவக்கத்திலேயே இவர்களின் காதலுக்கு பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில்தான் செட்டிமாங்குறிச்சியில் இருக்கும் தனுஷ்கண்டன் வீட்டிற்கு காரில் வந்த கும்பல் தனுஷ்கண்டனின் கழுத்தில் காலை வைத்து மிதித்துக் கொண்டு கத்தியை காட்டி மிரட்டி 5 மாத கர்ப்பிணியாக இருக்கும் ரோஷினியை கடத்தியுள்ளனர். இதனை கண்டு அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் கத்தி கூச்சலிட்ட நிலையில் கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு ரோஷினியை இழுத்து சென்று காரில் ஏற்றியுள்ளனர். ஒரு சில நிமிடங்களில் நடந்தேறிய இந்த கடத்தல் சம்பவத்தால் அப்பகுதியே பரபரப்பாக மாறியுள்ளது. தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரிக்கையில் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த பெண் வீட்டார் அடியாட்களை வைத்து கடத்தி சென்றது தெரியவந்துள்ளது. குறிப்பாக ரோஷினியும் தனுஷ்கண்டனும் ஓசூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றிய போது நட்பு ஏற்பட்டு இது காதலாக மலர்ந்துள்ளது. இப்படியாக குடும்பத்தாரின் எதிர்ப்பை மீறி கடந்த ஆண்டு ஜூலை மாதம் காதல் திருமணம் செய்து கொண்ட ஜோடி எடப்பாடி காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் அடைந்தனர். பெண்ணின் பெற்றோர்கள் வர மறுத்ததால் அவரை தனுஷ்கண்டனுடன் அனுப்பி வைத்துள்ளனர். இப்படி திருமணத்திற்கு பிறகு கடந்த 7 மாதங்களாக எல்லாமே சரியாக சென்று கொண்டிருந்த நேரத்தில் பெண் வீட்டாரே உறவினர்கள் அடியாட்களை வைத்து கர்ப்பிணி பெண்ணை கடத்தியுள்ளனர். சம்பவத்தில் விசாரணையை துவங்கியிருக்கும் போலீசார் பெண்ணின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடாமல் தடுக்கவும் கடத்தி சென்றவர்கள் யார் என்றும் கண்டுபிடிக்க தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் கடத்தப்பட்ட பெண்ணை மீட்க தனுஷ்கண்டன் வீட்டாரும் காரை எடுத்துக்கொண்டு தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.